திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழங்கப்பட்ட லட்டுவில் நெய்க்கு பதிலாக விலங்கின் கொழுப்பு கலக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டில் மாட்டு இறைச்சி கொழுப்பு கலக்கப்பட்டது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பதி லட்டில் மாட்டு இறைச்சியின் கொழுப்பு கலக்கப்பட்டது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் லட்டில் விலங்கின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் குற்றச்சாட்டின் பேரில் தற்போது ஆய்வில் விலங்கின் கொழுப்பு கலக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், இது குறித்த முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. தற்பொழுது திருப்பதியே ஒரு அதிர்ந்து போயிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பது தற்போது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த திருப்பதி லட்டில மாட்டு கொழுப்பு உள்ளிட்ட பொருட்கள் சேர்க்கப்பட்டதும் தற்போது பரிசோதனையில உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பதி லட்டில விலங்குகள் இந்த கொழுப்பு குறித்து தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனம் ஆய்வில் தகவல் என்பது வெளியிடப்பட்டது. அந்த தகவல் பேர்ல லட்டில் மீன் எண்ணெய், இந்த சோயாபீன், சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்டவற்றை தான் கொழுப்புகளுக்கும் இருந்தன என ஆய்வுல சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில தற்போது முந்தைய ஆட்சியில லட்டில் விலங்குகளுக்கு கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆய்வு செய்து அதனுடைய அறிக்கை என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையில இந்த திருப்பதி லட்டில மாட்டின் கொழுப்பு உள்ளிட்ட இந்த மீன் கொழுப்புகள் சேர்க்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பதி என்றாவே திருப்பதிக்கு வரக்கூடிய அந்த பக்தர்கள் அந்த லட்டு மேல இருக்கக்கூடிய ஒரு பிரியம் அதிகமாகவே இருக்கிறது. இதனை பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் தங்களுக்கு ஏற்பவாறு வாங்கி செல்கிறார்கள். அந்த லட்டுல இது போல மாட்டு கொழுப்பும் அந்த மீன் எண்ணெயும் சேர்த்தது பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒய்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில திருப்பதி கோவில இந்த லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில இந்த மீன் எண்ணெய், மாமிச கொழுப்பு உள்ளிட்டவை கலந்திருப்பது உண்மைதான் என்று அதை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக லேப் டெக்னீஷியனுக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். அந்த லேப்ல உறுதி செய்யப்பட்டது மாமிச கொழுப்பும் லட்டுல மீன் எண்ணெயும் கலந்திருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான இந்த அறிவிப்பும் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தெலுங்கு தேசம் கட்சி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யை ஆய்வுக்கு அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற இந்த அறிவிக்கையின்படிதான் தற்போது இந்த சம்பவம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில இந்த பாமாயில் கலந்திருப்பதும் அதுல உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது போல பல்வேறு மாமிச கொழுப்பு, அதை குறிப்பாக மாடுல வரக்கூடிய அந்த கொழுப்பும் மீன் எண்ணெயும் பயன்படுத்தப்பட்டதும் இருக்கிறது. குறிப்பாக இதுல இது போல எதுவும் நாங்கள் தயாரிக்கல, முந்தைய ஆட்சியில் இருந்தவர்கள் இது போல தயாரிக்கவில்லை என்பதை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது உறுதி செய்யப்பட்ட அந்த லட்டை எடுத்துன்னு போயிட்டு லேப்ல உறுதி செய்ததுல இந்த உண்மை என்பது தற்போது கண்டறியப்பட்டிருக்கிற சம்பவம் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், பக்தர்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து இதுக்கான வரக்கூடியவர் இந்த சாமி தரிசனம் வரக்கூடியவர்களுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறார். இவர்கள் மீது உரிய அதாவது அவ்வப்பொழுது ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் யார், இதற்கு யாரெல்லாம் துணை போனார்கள் என்பது பல்வேறு விசாரணை என்பது தற்போது தொடங்கப்பட்டு இருப்பதாகவும் அதில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற நிச்சயம் என்பது தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிற சம்பவம் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஜனனி.